அனைவருக்கும் அன்பு வணக்கம். திராவிட மாடல் ஆட்சியில மக்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. ஆனா அது ஒரு சில பேருக்கு வைத்தறிச்சலா இருக்கு. நீங்க கேட்ட மாதிரி இருக்குல்ல. இப்ப இந்த செய்தியெல்லாம் பார்க்கும்போது எந்த மக்கள் அப்படி மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் வருதுங்க. இப்போ ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி கிண்டியில இருக்க கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில ஒரு கத்திக்குத்து சம்பவம். ஆனா இதுல நான் பாப்புலர் ஒப்பீனியனோட ஒத்து போவதில்லை. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கார் அப்படின்னா அது தவறான சிகிச்சையா இல்ல நெக்லிஜென்ஸ் இருக்கா இப்படின்றதெல்லாம் தீவிர விசாரணைக்கு பிறகு, அதுவும் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியோட விசாரணைக்கு பிறகுதான் முடிவு செய்யணுமே தவிர போறவங்க வரவங்க எல்லாம் ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்கிறது அப்படின்றத என்னால ஏத்துக்க முடியாதுங்க. அடுத்தது அரசு மருத்துவர்கள், அவங்களும் அரசு ஊழியர்கள் தானே. இந்த காவல்துறை, அதுக்கப்புறம் அரசு ஊழியர்கள், மாநில அரசு ஊழியர்கள், அடுத்தது அரசு மருத்துவர்கள். இவங்க தான் நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நாட்டுக்கே பெரிய வில்லன்கள். இப்படித்தான் நரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அன்லெஸ் அந்த ஹீரோ ஒரு போலீஸாவோ இல்ல ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டாவோ இல்ல ஒரு டாக்டராவோ நடிக்காத வரைக்கும். பொதுவாக வைக்கப்படும் குற்றச்சாட்டு என்னன்னா, என்னங்க அவங்க எல்லாம் வேலையே செய்யறது கிடையாது, ஒழுங்கா வேலைக்கே வருது கிடையாது. ஏன் இதே அமைச்சர் மாசு அவர்களே சில இடங்கள்ல சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு போகும்போது டாக்டர் இல்லாம இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அதனால இது எப்படி நம்ம ஏத்துக்க முடியும்னு இதுல ஆரம்பிச்சு அவங்க பிரைவேட்ல கிளினிக் வச்சிருக்காங்க, இல்லைன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கன்சல்டன்டா இருக்காங்க, பேஷண்ட்ஸ் கிட்ட எரிஞ்சு விழுறாங்க, செல்லுன்னு விழுறாங்க, ஒழுங்கா என்ன ட்ரீட்மெண்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்றது இல்லை, இப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள். ஆனா இந்த மாதிரி ஒரே பிரஷை வச்சு எல்லாத்தையும் பெயிண்ட் அடிக்கிறத என்னால ஏத்துக்க முடியாதுங்க. இந்த 52 வயசுல லாஸ்ட் இயர் சர்ஜரி மட்டும் தான் நான் தனியார்ல பண்ணினேனே தவிர அதுக்கு முன்னாடி எனக்கு 3 சர்ஜரி நடந்திருக்கு. எல்லாமே அரசு மருத்துவமனையில தான். ஏன்னா நம்ம கிட்ட காசு கிடையாதுங்க. கவர்மெண்ட்ல தான் நான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கினேன். எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அடுத்தது பேஷண்ட்ஸ் கிட்ட அந்த ட்ரீட்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்க அத்தனை பேரும் படிச்சவங்க, பணக்காரங்க அந்த மாதிரி கிடையாதுங்க. செமி லிட்ரேட், இல்லிட்ரேட் இந்த மாதிரி ஏழை எளிய மக்களும் நிறைய பேர் வருவாங்க. அண்டு படிச்சதுனாலேயே மருத்துவத்தை பத்தின ஒரு நாலேஜ் வந்துடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது கொஞ்சம் மண்டையில மசாலா வேணும் இல்லையா? லாஸ்ட் இயர் சர்ஜரிக்கு முன்னாடி அந்த சர்ஜன் எனக்கு அந்த ப்ரொசீஜர் என்னென்ன பண்ண போறோம்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதுல என்னென்ன விதமான சைடு எஃபெக்ட்ஸ் வரும், அது எத்தனை % பாசிபிலிட்டி இருக்கு, அது வந்தா என்ன பண்ணணும் அவர் பாட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், டாக்டர் இந்த சர்ஜரி பண்ணலாமா இல்ல பண்ணாம அவாய்ட் பண்ணலாமா? இது கொஸ்டின் இல்ல, பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்ணியாச்சு இல்ல. அப்போ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவா இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சொல்ல போனா அந்த அலோபதின்னு சொல்றோம் இல்லையா, இங்கிலீஷ் மருத்துவம், இதுல பல மாத்திரைகளுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. அதுக்காக மாத்திரை போடாம இருக்க முடியுமா? அந்த மாதிரி தான். பட் அவர் என்ன சொன்னாரு அந்த சர்ஜன், இல்ல சார் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது என்னோட கடமை அப்படின்னாரு. சரி டாக்டர் நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டே இருங்க, நான் கேட்டுட்டே இருக்கேன், கடமை முடிந்து விட்டது. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க வேணும்ட்டு எதுவும் பண்ண மாட்டீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவ்வளவுதான். இந்த சர்ஜரி பண்ணியே ஆகணும், அதுவும் கட்டாயம், தாராளமா ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொல்லல. ஆனால் அரசு மருத்துவர்களுக்கு இருக்க கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அந்த டெமோக்ரஸி டிராமால இருந்து ஒரு சின்ன சீன் பாருங்க. ஏன் டாக்டர் தெரியாம தான் கேட்கிறேன், கவர்மெண்ட்ல மாசம் ஆச்சுன்னா கரெக்டா சம்பளம் வாங்குறீங்களா? போதா குறைக்கு ஒரு டோக்கனுக்கு 500 ரூபாய் எத்தனை பேர் காத்திருக்கிறாங்க. ஏன் டாக்டர் இந்த மாதிரி அன்னட கட்சியில அப்படி பாடாப்படுத்துற? சோத்துக்கே இல்லாத ஜனங்க நாங்க, இவ்வளவு செலவு பண்ணி வைத்தியம் பார்க்க முடியாது தானே இங்க வரோம். இங்கே நீங்க இப்படி பண்ணா நாங்க என்ன பண்ணுவோம் சார்? யார் நீ என்னென்னமோ பேசிட்டு போற? நீங்க சரியா வைத்தியம் பார்க்காம ஹாஸ்பிட்டல் வாசல்லே செத்து போனாரு அவருடைய பையன். சரிப்பா, நீதான் அங்க பார்த்த இல்ல எவ்வளவு கிரௌடு. ஓபில ஒரு பேஷண்ட்க்கு 1 நிமிஷத்துக்கு மேல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்படி இருந்தா பின்னாடி இருக்கிறவன் கத்துவான். We did our best. அதுக்காக அரசு மருத்துவமனைகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக நடக்கின்றது, எந்த விதமான குறைபாடுகளும் இல்லை அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். 2 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்போர்ட்ஸ் கேர்ள், அவங்களுக்கு நடந்த கொடூரம் இந்த ட்வீட்டை பாருங்க. இப்போ இதற்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, அதுல யாராவது தவறு செய்ததாக அந்த விசாரணையில கண்டுபிடிக்கப்பட்டதா, அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, இது யாருக்காவது தெரியுமா? ஊடகங்களுக்கு இதை பத்தி அக்கறை கிடையாதுங்க. என்னவோ ஊடகங்கள் சமூக பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்லாம் சொல்லி நிற்கிறோம், அதெல்லாம் எப்பவோ காத்துல பறக்க விட்டாச்சு.
இந்த கத்திக்குத்து சம்பவத்தும் போது ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஒருத்தர் ரொம்ப அழகா சொன்னார், நீங்கெல்லாம் இன்சிடென்ட் ப்ரோனா இருக்கீங்க. ஒரு சம்பவம் நடக்கும் போது எஸ்பெஷலி இந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிற விஷயங்களை வந்து சென்சேஷனலைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாரு. ஊடகங்கள் அப்படிதாங்க பண்ணுவாங்க. சம்பவ இடத்துக்கு அங்க போய் தானே செய்தி சேகரிக்கணும், என்ன நடந்தது அப்படின்றத கொண்டு வந்து சேர்ப்பது ஊடகங்களுடைய கடமை. அதே சமயத்துல அதை ஃபாலோ பண்ணணும், அதை யாரும் பண்றது கிடையாது. ஆனால் அது அரசாங்கத்தோட கடமை இல்லையா? இந்த மாதிரி நடந்ததுங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த மாதிரி விசாரணை நடந்தது. விசாரணை முடிவு இப்படி இருந்தது. என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம். இல்ல யார் மேலேயாவது ஆக்ஷன் எடுத்திருந்தாங்கன்னா அந்த ஆக்ஷன். இல்ல இந்த சிஸ்டம் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு எதுக்காக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னென்ன மாதிரி எல்லாம் புதுசா நாங்க வந்து சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம். இனிமே நடக்காத மாதிரி அப்படின்னு அதை சொல்லியிருக்கணுமா வேணாமா அரசாங்கம்? யாருக்காவது தெரியுமா என்ன நடந்தது அப்படின்னு? இன்னைக்கு ஊடகங்களை பார்த்து இன்சிடென்ட் ப்ரோன் அப்படின்னு சொல்றாரு. சம்பவ இடத்துக்கு அமைச்சர் விரைந்தார். என்னங்க, அப்ப இதுவும் இன்சிடென்ட் ப்ரோன் தானே? சம்பவ இடத்துக்கு ஊடகங்களும் வராங்க, அமைச்சரும் வராங்க, 2 பேரும் ஒரே இடத்துக்கு தான் வராங்க. இன்சிடென்ட் ஆன பிறகுதான் வராங்க. அப்புறம் சமீபத்துல அமைச்சர் மாசு அவர்கள் ஒரு மருத்துவமனைக்கு இன்ஸ்பெக்ஷன் போயிருக்காரு. அங்க டாக்டர் இல்லை, எங்கன்னு கேட்கிறாரு. அங்க இருந்தவங்க இப்பதான் சார் போனாங்க, அதை கூப்பிடுறோம் சார் அப்படின்றாங்க. இதெல்லாம் நாம பார்க்கிறோம். இது ஒரு பக்கம். அதே சமயத்துல டாக்டர்களுடைய பணிச்சுமை, இதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். இப்போ இந்த செய்தி பாருங்க, அதுவாது ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, அது அந்த ட்ரீட்மெண்ட் சரியில்லை அப்படின்றது அந்த பேஷண்ட் அவருடைய மகன் அவர்களுடைய வாதமாக இருக்கின்றது. ஆனா இந்த இன்சிடென்ட்ல டாக்டரே வரல, பார்க்கல அப்படின்னு அந்த கல்லு கால்ஸ்டோன் இதுக்கு வந்து மரணம் வரைக்கும் போகணுமா அப்படின்னா ஒரு டாக்டர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, கால்ஸ்டோனாலலாம் வந்து மரணம் அப்படின்றது அந்த அளவுக்கு சாத்தியம் கிடையாது, என்ன நடந்ததுன்னு விசாரிக்கணும் அப்படின்னு. இப்போ இங்க குற்றச்சாட்டு டாக்டர் வந்து பார்க்கல அப்படின்னு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? இது அதே கிண்டி கலைஞர் மருத்துவமனையில ஏதோ ரூரல் ஏரியால இருக்க ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர்ல இந்த மாதிரி இடங்கள்ல டாக்டர் இல்ல, இப்ப அமைச்சர் மாசு போயிட்டு டாக்டர் இல்லாம பார்த்தாரு இல்லையா, அப்படின்னா கூட we can understand, but we cannot condone that. ஆனா கிண்டி அரசு மருத்துவமனையிலேயே, நூற்றாண்டு மருத்துவமனையிலேயே வந்து யாரும் வந்து பார்க்கல, அதனால அவர் மரணம் அடைந்து விட்டார் அப்படின்னு உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள். இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அரசாங்கம்? சரி, ஊடகங்களை பொறுத்த வரைக்கும், பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் குறை அது 1% இருந்தாலும் அதைத்தான் பெருசா பார்ப்பாங்க. இதையெல்லாம் வந்து அரசாங்கமோ அமைச்சரோ என்னங்க நீங்க ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, இதை போய் நீங்க பெருசாக்குறீங்களா அப்படின்லாம் கேட்டு பிரயோஜனம் கிடையாது. நமக்கு வந்தாதான் தெரியும் தலைவலியும் வைத்த வலியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 1%ல பாதிக்கப்பட்டது யாரு? அவங்களுடைய உணர்ச்சிகளை நாம புரிஞ்சுக்கணும். அப்போ இனிமே அந்த மாதிரி நடக்காம இருப்பதற்கு என்ன ஏற்பாடு பண்ணணும், அதெல்லாம் யோசிக்கணும். சுகாதாரத்துறை அமைச்சர் அங்கங்க இன்ஸ்பெக்ஷன் போறாரு, டாக்டர் இல்லை அப்படின்றத பாக்குறாரு. அப்போ அந்த டாக்டர்கள் அங்க ஒழுங்கா வராங்களா, அங்க இருக்காங்களா அப்படின்றத என்ஷூர் பண்றதுக்கு என்ன மெக்கானிசம் கொண்டு வர போறீங்க? ஏன்னா அமைச்சர்கள் வந்து இல்ல அந்தந்த தொகுதி எம்எல்ஏக்கள் வந்து அப்பப்போ ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு சர்ப்ரைஸா ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணினே இருக்க முடியுமா? அதுக்கு என்ன பண்ணணும்? அப்போ மக்கள் சிகிச்சைக்கு போறாங்க, டாக்டர் இல்லை அப்படின்னு சொன்னா அங்க ஒரு போர்டு வைக்கணும். இந்த மாதிரி மருத்துவர் இல்லை அப்படின்னு சொன்னா உடனடியாக இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு. அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணா உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்றது அங்க வேலை செய்கின்ற டாக்டர்களுக்கு, மற்ற ஊழியர்களுக்கு தெரியணும். அப்பதான் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு வெறும் அமைச்சர் இன்ஸ்பெக்ஷன் மட்டுமே வந்து இதெல்லாம் சரி பண்ணும் அப்படின்னு நினைச்சா அப்புறம் மக்கள் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கினே இருக்க வேண்டியதுதான். மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்றது கொஞ்சம் தெருவில் இறங்கி பார்த்தாதான் தெரியும். அடுத்தது அந்த பிரைமரி ஹெல்த் சென்டர், இது வந்து இன்னும் விரிவாக்கப்பட வேண்டும், தரம் உயர்த்தப்பட வேண்டும். ஏன்னா அப்பதான் வந்து பெரிய மருத்துவமனைகள்ல வந்து கூட்டம் குவிவது அப்படின்றத தடுக்க முடியும். அவங்க ஏரியாலே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு வசதி இருக்கு அப்படின்னும் போது அப்புறம் நாங்க எங்க ஏரியா விட்டு ஏரியா அவ்வளவு தூரம் தாண்டி பெரிய ஆஸ்பத்திரிக்கு வரோம். ஆனா அதையெல்லாம் சரி செய்யாம நாங்க வந்து இது பாருங்க, இது வந்து பாதுகாப்பை அதிகரிக்கிறோம், இங்க வந்து ஒரு அவுட் போஸ்ட், போலீஸ் அவுட் போஸ்ட் கொண்டு வரோம், இல்லைன்னா அதை பணிக்கு வராத டாக்டர் மீது நடவடிக்கை எடுக்கிறோம், துறை ரீதியான நடவடிக்கை இப்படின்னு சொல்றதெல்லாம் குயிக் ஃபிக்ஸ் சொல்யூஷன். ரொம்ப நாளைக்கு நிக்காது, பிச்சின் வந்துடும். அடுத்தது அரசு மருத்துவர்கள் மீது வைக்கப்படும் ஒரு குற்றச்சாட்டு, இவங்க எல்லாம் வந்து பிரைவேட்டா கிளினிக் வச்சுக்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல கன்சல்டண்டா இருக்காங்க அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இது அலோவ் பண்றது கரெக்ட்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இப்போ அந்த மருத்துவர்களது சம்பளம் பத்தி பேசும்போது என்ட்ரி லெவல்ல இருக்க மருத்துவர்களது சம்பளம்
தமிழக அரசாங்கத்துல தான் கம்மியா கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டாக்டர்களுடைய சம்பளம் அப்படின்றதும் குறைவானது தான். பிரைவேட்டை கம்பேர் பண்ணும்போது கவர்மெண்ட் சேலரி நான் சொல்றேன். ஆனா சிக்கல் எங்கன்னா, இப்போ அந்த இனிஷியலா எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வேலைக்கு வராங்க அப்படின்னு சொன்னா, பிரைவேட்ல போகும்போது அவர்களுக்கு சம்பளம் குறைவாக கொடுக்கப்படுகிறது when compared to கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு அதுக்கு மேல வந்து வேற எம்டி அந்த மாதிரிலாம் படிச்சுட்டு மேல மேல போகும்போது அந்த டாக்டர்களுக்கு பிரைவேட்ல அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. ஆனா அரசாங்க சம்பளம் அப்படின்றது ஒரு லிமிட்டா தான் இருக்கும். அப்ப என்ன ஆகும், இனிஷியலா எல்லாரும் அரசு வேலைக்கு வருவாங்க, அரசு மருத்துவரா வருவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு அவங்க பிரைவேட்டுக்கு போயிட்டாங்கோ அப்படின்னு சொன்னா, அப்போ இங்க அந்த டேலண்ட்ன்றது குறைந்து விடுகின்றது. ஸோ அதை தடுக்கிறதுக்காகத்தான், சரிங்க நீங்க பிரைவேட்ல கன்சல்டன்ட் ஆறீங்களா இருங்க, இங்க உங்க டியூட்டியை முடிச்சுட்டு அங்க போங்க அப்படின்னு அலோவ் பண்றதுல எந்த விதமான தவறும் கிடையாது. சொல்ல போனா அரசு மருத்துவமனைகளோட தரத்தை மெயின்டைன் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் மேல அரசு மருத்துவமனைகள் அதை நம்பர் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், டாக்டர்ஸோடைய எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்ணணும். குறிப்பா பெரிய ஆஸ்பத்திரிகளை விட இந்த லோக்கல்ல ரூரல் ஏரியால பிரைமரி ஹெல்த் சென்டர் இதையெல்லாம் வந்து நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலே இந்த பெரிய மருத்துவமனைகள்ல இருக்க ப்ரெஷர் குறையும். ஆனா டாஸ்மாக் கடைகள் 5000 சில்லறை இருக்கிறதா ஒரு செய்தி படித்தேன். பிரைமரி ஹெல்த் சென்டர் எத்தனை இருக்கு அப்படின்னு தெரியல, மருத்துவமனைகள் எத்தனை கட்ட போறாங்க அப்படின்னு தெரியல. சிலை வைக்கிறதுலையோ இல்லை வந்து பேனா வைக்கிறதுலையோ பேர் வைக்கிறதுலையோ காட்டுற அக்கறை வேகம் இதையெல்லாம் வந்து நம்பர் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் இன்க்ரீஸ் பண்றது, பிரைமரி ஹெல்த் சென்டர் தரம் உயர்த்துவது, டாக்டர்களுடைய எண்ணிக்கையை உயர்த்துவது, இதுல கொஞ்சம் காமிச்சாங்க அப்படின்னு சொன்னா நிஜமாகவே மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. யாரும் இதுக்கு வந்து சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்தது அமைச்சர் மாசு அவர்கள், அவர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்கிறார். அப்படியே வீடியோ ஆதாரத்துடன் இருக்கின்றது. அதுல என்ன சொல்றாரு, ஒரு யூடியூபர் அவர் வந்து அவர் மனைவிக்கு குழந்தை பிறக்கும் போது இவர் போய் தொப்புள் கொடியை கட் பண்ணாரு. இது வந்து மருத்துவ சட்ட விதிகள் அந்த ஷரத்தெல்லாம் குறிப்பிடுகின்றார். இதன்படி இது வந்து தவறு, அதனால காவல்துறைக்கு நாங்க வந்து எழுதியிருக்கோம், நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மன்னிப்பு கேட்டாலும் விடமாட்டாங்க, இது வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டாருங்க. ஆனா இப்போ சமீபத்துல வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்கிறாங்க, என்னங்க நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு கேள்வி கேட்டார். அதனால் கொலை குற்றமா செய்து விட்டார் அப்படின்னாரு. அந்த மருத்துவமனை மீது 50,000 ரூபாய் அபராதம் வச்சிருக்காங்களாம், 10 நாள் வந்து அந்த மருத்துவமனை முடக்கி வச்சிருக்காங்களாம். ஆனா அந்த சம்பந்தப்பட்டவர் அமைச்சரே சொல்றாரு, இந்த மாதிரி வந்து ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ல அனுமதிக்கப்பட்டவர்களை தவிர மற்றவங்க உள்ள நுழைகிறதே தப்பு, இவர் வந்து கட் பண்றது தப்பு, இப்படிலாம் விலாவாரியா விளக்கம் கொடுத்துட்டு கொலை குற்றம் செய்தாரா அப்படின்னு கேட்டு அவருக்கு நோட்டீஸ் அமைச்சிருக்குங்க அப்படின்றாரு. சம்பந்தப்பட்ட டாக்டர் அவருக்கு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க, ஹாஸ்பிட்டல் மேல நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க. ஆனா கட் பண்ணவர் நோட்டீஸ் அமைச்சிருக்கு. அதுக்கு பதில் வந்துதான் கூட அவர் சொல்லல. பதிலே வரலையோ, இதுக்கெல்லாம் எதுக்கு பதில் கொடுக்கறது அப்படின்னு நினைச்சிட்டாங்களா? இன்ஃபேக்ட் அந்த மினிஸ்டர் வந்து இந்த கொலை குற்றமா பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்து போறாரு பாருங்க. அதை பார்க்கிற மக்கள் என்ன யோசிப்பாங்க? உங்களுக்கு வேண்டியவங்க அப்படின்னு சொன்னா நீங்களே கொஞ்சம் முன்னாடி சொல்லுவீங்க, அது மன்னிப்பு கேட்டாலும் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் கொலை குற்றம் பண்ணிட்டாங்களான்னு கேக்குறீங்களே. அப்போ வேண்டியவங்களுக்கு மேல ஒரு நடவடிக்கை, வேண்டாதவங்க மேல ஒரு நடவடிக்கை. இல்ல வேண்டியவங்க மேலனா நடவடிக்கையே கிடையாது. இதுதான் வந்து சட்டம் ஒழுங்கா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்றார் அமைச்சர் அவர்கள்? இது இந்த விஷயத்துல மட்டும் இல்லை, எல்லா விஷயங்களிலும் தொடர்ந்து நடைபெறுகின்றது. நடிகை கஸ்தூரி அவர்கள் அவர் வந்து பேசியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து நான் பேசினதுல தப்பு இல்லைன்னாரு. அதுக்கப்புறம் அவர் மன்னிப்பும் கேட்டு விட்டார். அதுக்கப்புறம் அவர் மேல வந்து ஏகப்பட்ட இடத்துல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. போலீஸ் தேடுகிறது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆன்டிசிபேட்டரி பெயில் மூவ் பண்ணியிருக்காங்க. அது கிடைக்கல. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து வெறுப்பு பேச்சு இதெல்லாம் வந்து அனுமதிக்க முடியாது. கரெக்ட், வெறுப்பு பேச்சு அப்படின்றது யார் பேசினாலும் தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னுடைய கேள்வியே, சுப்ரீம் கோர்ட் வந்து கைது அப்படின்றதுக்கு ஏராளமான விதிமுறைகள் என்னென்ன மாதிரி கேஸ்ல பண்ணலாம் அப்படின்றத நிறைய சொல்லியிருக்காங்க. பெயில் இஸ் த ரூல் அப்படின்றத தான் இன்னைக்கு புள்ளி கூட்டணி எதிர்கட்சிகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டும் பல வழக்குகள்ல இதை தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா சமீபத்துல வந்த ஒரு தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, அந்த பெயில் அப்ளிகேஷன் வருது இல்லையா, அந்த விசாரணை ஒரு நாள் தாமதப்படுத்தினாலும் அவருக்கு எவ்வளவு பெரிய தீங்கு இழைக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது ஆன்டிசிபேட்டரி பெயில், அது வந்து கோர்ட்ல ரெகுலர் பெயில் அப்படின்னு சொன்னா,
இந்த மாதிரி வழக்குகளுக்கு அவதூறு வெறுப்பு பேச்சு அப்படின்றதுக்கு கைது நடவடிக்கை அவசியமா? சமீபத்துல தான் காவல்துறையினருடைய 2 நடவடிக்கைகள்ல 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அவதூறு பேச்சு அப்படின்னு நிறைய செக்ஷன்லாம் போட்டு கோர்ட்ல கொண்டு போயிட்டு ப்ரொடியூஸ் பண்ணும்போது ரிமாண்ட் பண்றதுக்கே அனுமதிக்க மறுத்து விட்டார்கள் கோர்ட்ல. இதுக்கெல்லாம் ரிமாண்டே தேவையில்லை அப்படின்னு. இதுதான் நமது கேள்வியும். இப்ப ஒருத்தர் பேசியிருக்கார், நிஜமாவே அவர் பேசினாரா இல்லையா அப்படின்ற சந்தேகம் இருந்ததுன்னு சொன்னா அவங்கள கூப்பிட்டு, என்னப்பா இது மாதிரி வந்து நீங்க பேசினதா சொல்றாங்க, பத்திரிகையில செய்தி வந்துக்குது, நீங்க தான் பேசுனீங்களா அப்படின்னு கேட்கலாம். இதுதான் வீடியோ இருக்குது. பத்திரிகையாளர் சந்திப்புல ஒருத்தர் பேசுறார் அப்படின்னு சொல்லும்போது இதுல விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீதிமன்றத்துல விசாரிக்கணும். அங்க போயிட்டு இது சரியா தவறா அப்படின்னு தீர்ப்பு வரட்டும். அதுக்கு முன்னாடி நாங்க கூப்பிட்டு விசாரிக்கணும்னா என்ன விசாரிக்க போறீங்க இதுல? சரி, இந்த மாதிரியான அவதூறு வழக்குகள், வெறுப்பு பேச்சுகள் இதுல வந்து விசாரிக்கணும், நாங்க கஸ்டடியில எடுக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லார் மேலையும் இதே மாதிரி தான் வந்து கஸ்டடியில எடுத்து விசாரிக்கிறாங்களா? அண்ணன் ராகுல் காந்தி தொடங்கி தமிழகத்திலேயே எத்தனை பேர் மேல இந்த மாதிரி வெறுப்பு பேச்சு, இரு பிரிவினருக்கு இடையே பிரிவினையை, பிரச்சனையை தூண்டுவது அப்படின்ற செக்ஷன்லாம் எவ்வளவு கேஸ் போட்டிருக்காங்க. அவங்களெல்லாம் இந்த மாதிரி தான் விசாரிச்சிருக்காங்களா? நம்ம அண்ணன் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் பிச்சை போட்டதா சொன்னாரு. அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னு கூட தெரியாது. அதுக்கப்புறமா தயாநிதி மாறன் அவர்கள் அந்த யூ பீப்புள் அப்படின்றதுக்கு ரொம்ப அழகா ஒரு விளக்கம் கொடுத்தாரு. எந்த டிக்ஷனரியிலுமே இல்லாத விளக்கம். அது அவருடைய மூளையிலிருந்து உதித்த ஐடியா அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கும் அதிமுக ஆட்சியில தான் நினைக்கிறேன் ஒரு வழக்கு பதியப்பட்டது. இது வரைக்கும் என்ன ஆச்சுன்னு ஒன்றும் தெரியல. இந்த மாதிரி பெரிய லிஸ்டே கொடுத்துட்டு போலாம். சனாதனத்தை எதிர்த்து பேசியதற்காக எத்தனை கேஸ் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனா இங்கெல்லாம் விசாரிக்கவே இல்லை. அப்போ கேள்வியே என்ன வருது மக்கள் மத்தியிலன்னா, அதிகாரத்துல இருக்கவங்க, ஆட்சியாளர்கள் இவங்களுக்கு எதிராக இந்த செக்ஷன்ல கேஸ் போட்டா அவங்கள வந்து கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மாதிரி அதிகாரத்தில் இல்லாதவர்கள், எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் இவங்க மேல யாராவது எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அப்ப அவங்கள மட்டும் விசாரிக்கணுமா? சட்டம் எல்லாருக்கும் சமம்னு நினைச்சிட்டு இருந்தமே அந்த மாதிரி இல்லையா கோபால்? அப்படித்தானே எல்லாருக்கும் சந்தேகம் வருது. இந்த புல்டோசர் வச்சு வீடுகளை இடிப்பது, இதுக்கு வந்து ரொம்ப நாளா எதிர்ப்பு தெரிவித்து வந்தார்கள். இப்ப சுப்ரீம் கோர்ட்ல அதுக்கு டீடைல்டு கைட்லைன்ஸ் பேன் இந்தியா இது வந்து கொடுத்திருக்காங்க. இதை ஒரு சில பேர் வெற்றி வெற்றி அப்படின்னு அந்த எம்ஜிஆர் படத்துல மொதல் சீன்ல வரும் பாருங்க, அந்த மாதிரி குதிச்சுட்டு இருக்காங்க. அந்த தீர்ப்பு என்ன சொல்லி இருக்குது அப்படின்றத கூட புரியாம சந்தோஷத்துல குதிச்சு நிற்கிறாங்க. இதை பத்தி விரிவா நம்ம சண்டே பதிவுல பார்க்கலாம். அந்த மாதிரி இந்த வெறுப்பு பேச்சு, அவதூறு பேச்சு அப்படின்னு சொல்லி கைது செய்வதை தடுப்பதற்கு சுப்ரீம் கோர்ட் பேன் இந்தியா கைட்லைன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு யாராவது கேஸ் போடணும். இதுக்கு சுப்ரீம் கோர்ட் முன் வந்து, இப்போ இந்த புல்டோசர் வச்சு அன்ஆத்தரைஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் இதை இடிப்பதற்கு ஏற்கனவே ப்ரொசீஜர் இருக்குதுங்க. அந்த தீர்ப்பை பார்க்கும்போது இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஆனா இந்த அவதூறு பேச்சு அப்படின்றதுக்கு ஒரு டீடைல்டு கைட்லைன்ஸ் இல்லை, எப்படி டீல் பண்றது அப்படின்றதுக்கு. அப்போ இதுக்கு யாராவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. இது ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டிலுமே ஆளுங்கட்சினா ஒரு மாதிரி, எதிர்கட்சினா ஒரு மாதிரி, வேண்டியவங்க எல்லாம் ஒரு மாதிரி, வேண்டாதவங்க எல்லாம் ஒரு மாதிரி, இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்காங்க. அப்ப இதுக்கு வந்து நீங்க ஒரு டீடைல் கைட்லைன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு யாராவது கொண்டு போய் ஒரு கேஸை போடுங்கப்பா. ஆல் சடன் டன். சட்டம் ஒழுங்கு அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். விலைவாசி ஏறும் இறங்கும் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஊழல் அப்படின்றது ஒரு ஜெய்ஜாண்டிக் ப்ரொபோர்ஷன்ல போற வரைக்கும் மக்களுக்கு அது ஒரு இஷ்யூவே கிடையாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆமா யார் வந்தாலும் ஊழல் தான் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஆனால் சட்டம் ஒழுங்கு அப்படி எடுத்துக்க முடியாது. எங்கேயோ ஒரு மூலையில ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும் அப்படியே நமக்கு அடி வயிற்றுல பகீரணும். இதை வந்து ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல அமைச்சர் ரகுபதி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. பாருங்க, இங்கெல்லாம் வந்து சர்வாதிகாரியாக யாராலும் ஆக முடியாது அப்படின்னு எந்த கான்டெக்ட்ல சொன்னாரு அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா சர்வாதிகாரியாக மாறுவேன் அப்படின்னு சொன்னதும் நமக்கு ஞாபகத்துல வந்து தொலையுதுங்க. சட்டம் ஒழுங்கு இதுல வந்து கவனம் செலுத்தல அப்படின்னு சொன்னா எவ்வளவு கூட்டணி பலம் இருந்தாலும் அது வேலைக்கு ஆகாது. இதுதான் வந்து தேர்தல் அரசியல் நமக்கு சொல்லும் பாடம். நாம இதெல்லாம் கத்து வச்சுன்னுக்கிறோம். ஆனா ஆட்சியாளர்கள் சரி, மக்களுக்கு இருக்கிற ஞாபக மருதி அவங்களுக்கு மட்டும் வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டமா என்ன? மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். வணக்கம்.